ரொம்ப ஒரு விடுமுறை வேணும் அப்படின்னா ரொம்ப எல்லாரும் எழுதி கொடுக்குறது என்னென்னா, ரொம்ப தீவிரமாக வயிற்று வலிக்குது, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் அப்டமன் பெயின் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து வயிற்று வலியை வந்து ஒரு சாதாரண காரணமாக நோய்க்கு நம்ம சொல்லுவோம். அதுவும் பல நேரங்களில் வீடுகளில் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா, அம்மா எனக்கு வயிற்று வலிக்குது, வயிறு வலிக்கிறது, அதனால் நான் வந்து ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது ரொம்ப சாதாரணமானதா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது பெரிய நோய்கள் இருக்காங்கிறத ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் பொய்யாக குழந்தை வந்து ஒரு அன்பை எதிர்பார்ப்பதற்காக, இல்லை பள்ளிக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னால் கூட, சில நேரங்களில் அந்த வயிற்று வலிக்கு பின்னாடி பல பெரிய நோய்கள் மறைந்திருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். ஒரு வயிற்று வலி சாதாரணமாக வருது, ஒரு 10 நிமிடம் வலிக்குது, அதுக்கப்புறம் அதுவே போயிடுது அப்படின்னா அதை பற்றி அக்கறைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதே வயிற்று வலி தொடர்ந்து வலித்து கொண்டே இருக்குது, தொடர்ந்து அந்த வலியினுடைய தீவிரம் கூடிக்கொண்டே இருக்குது. வயிறு பசிக்கிற நேரத்தில் வலிக்குது, இல்லைன்னா சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து இருக்கும்போது வலிக்குது, நடு இரவுகளில் ஒவ்வொரு நடு இரவுலையும் எனக்கு வயிறு வலி வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை வலி தொடங்கினதுக்கப்புறம் வலியோடு சேர்ந்து மலம் கழிக்க வேண்டுங்கிற உந்துதல் இருக்குது. சில நேரங்களில் வலி வந்து கையை வைத்து அந்த வயிற்று பகுதியை அழுத்தி பிடிச்சு கொண்டு சுருளக்கூடிய தன்மையில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விதமான வலிகளுக்கு பின்னாடியும் வேற வேற நோய்கள் இருக்கும். அதனால் வயிற்று வலியை வந்து ரொம்ப சாதாரணமாக அந்த மாதிரி பொய் சொல்கிறதுக்கான காரணமாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் மிகப்பெரிய நோய்களினுடைய முதல் ஆரம்ப கட்ட குறிகுணங்களாக இருக்கலாம். அதனால் வயிற்று வலியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். ஒரு வலி வருதுன்னா தடால்னு மருத்துவமனைக்கு ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. வலி தானே, என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனோபாவமும் நமக்கு தேவையில்லை. இந்த வலிக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கிறதுங்கிற புரிதல் நமக்கு கண்டிப்பாக இருந்து கொள்ளணும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான வயிற்று வலிகள் நம்மளுடைய குடல் புண்கள்லையும் இரைப்பையில் இருக்கக்கூடிய புண்களில் தான் பெரும்பாலும் இருக்கும். பசிக்கிற நேரத்தில் ஒரு 12:30 1 மணிக்கு ஆரம்பிக்குது, இல்லை நம்ம 1:30 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழக்கமுடையவர்கள் நம்ம வந்து 2 மணி 2:30 மணி ஆகுது அப்படின்னா, அப்பொழுது வயிற்று வலி வந்ததுன்னா அது பெரும்பாலும் குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்களாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக காலத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த புண்கள் இயல்பாக மறைஞ்சிரும். சில நேரங்களில் வந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து வலி கண்டிப்பாக வருது அப்படின்னா அது குடலில் இருக்கக்கூடிய புண்ணாக இருக்கும். டியோடினல் அல்சர் அப்படிம்பாங்க. சாப்பிட்ட உணவு வந்து உணவு குழல்லேருந்து தாண்டி இரைப்பைக்கு போய் இரைப்பையிலேருந்து முன் சிறு குடலில் போகிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் தாண்டிடும். அதுக்கப்புறம் அது வந்து சிறுகுடலில் பயணிக்கும் பொழுது அந்த குடலில் புண்கள் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து குடல் புண்களினுடைய வகையாக இருக்கும். அதுதான் டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது. இன்னொரு வகையான வலி பார்த்திங்கன்னா, வலி ஒவ்வொரு முறையும் வந்து அடி வயிறில் நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே வந்து ரொம்ப பிழிந்து வலிக்கக்கூடிய வலியாக இருக்கும். அது பெரும்பாலும் வந்து பெருங்குடலில் கோலைட்டிஸ் பெயினாக இருக்கலாம். இன்னொரு வகையான வலி பார்த்திங்கன்னா, 2 தொப்புளுக்கினுடைய பக்கவாட்டத்தில் இருக்கும். கொஞ்சம் முதுகு பகுதியிலிருந்து முன்பக்கமாக கிராயினை நோக்கி, லாயின் டு கிராயின்னு சொல்லுவாங்க, பின்னாடி இருந்து வரக்கூடிய வலி. அது வந்து சிறுநீரகத்தினுடைய வலியாக, சிறுநீரகத்தினுடைய கற்கள் தரக்கூடிய வலியாக இருக்கும். இதே வந்து நல்ல ஈரல் இருக்கக்கூடிய வலப்பகுதியில், நல்ல கீழ் வயிறில் தொப்புளுக்கு கீழே வலப்பகுதியில் ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது அப்பெண்டிக்ஸ் பெயினாக இருக்கும். அப்பெண்டிக்ஸ் பெயின் தான் வந்து சாதாரணமாக தடாபடான ரொம்ப தீவிர வலியை நோக்கும் பொழுது வந்து உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அந்த அப்பெண்டிக்ஸை எடுக்கணும் அப்படிம்பாங்க. பல நேரங்களில் அவசியமே இல்லாமல் அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி நிகழ்கிறதும் நம்ம ஊரில் மிக அதிகமாக இருக்கும். மிகச்சரியாக நம்மளுடைய மெக்போனிஸ் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு பேர், அது வந்து சரியாக ஈரலுக்கு கீழே வந்து நல்ல அடி வயிறில் தொப்புளினுடைய வலது பக்கவாட்டில் ஒரு புள்ளியில் தீவிரமாக வலிக்குது. வலியினுடைய தீவிரம் எப்படின்னா, அந்த கைகளால் வலி இருக்கிற பகுதியை அணைத்து வைத்து கொண்டு முன்பக்கமாக சுருண்டு படுத்துட்ருக்காங்க அப்படின்னா அது அப்பெண்டிக்ஸ் வலிக்கான காரணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை இதை வந்து நம்ம எக்ஸ்ரேயில் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நல்ல மருத்துவர் வந்து சரியான மருத்துவர், குடும்ப மருத்துவர் பார்த்தாருன்னா தட்டு பார்த்து அதில் வந்து அந்த வலி இருக்கிற பகுதியை அழுத்தி பார்த்து அது அப்பெண்டிக்ஸ் பெயினா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அடிக்கடி நிகழக்கூடிய நபருக்கு வந்து ஒரு சில நேரங்களில் அந்த அப்பெண்டிக்ஸ் உடைந்திடக்கூடாது, அதனுடைய சீழ் வந்து வயிற்று பகுதிக்கு போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் அறுவை சிகிச்சை தான் வலியாக இருக்கும். மற்ற எல்லா நேரங்கள்லையும் இந்த வலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோய்களை, அது சிறுநீரக பாதையில் வரக்கூடிய கற்களாக இருக்கட்டும், குடல் புண்ணாக இருக்கட்டும், இல்லைன்னா வயிற்று புண்களாக இருக்கட்டும், அதற்கான சரியான சிகிச்சையை நம்ம செய்து கொள்வது முக்கியம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாயை ஒட்டி
மாதவிடாய்க்கு ஒரு 2 மாதவிடாய்களுக்கு நடுப்பகுதியில் 28 நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் நடக்குன்னா 14வது நாள் 15வது நாள் இந்த வலி வந்து கொண்டே இருக்குன்னா அது சினைப்பையில் இருக்கக்கூடிய சினை முட்டை வெடிக்கக்கூடிய காலத்து வரக்கூடிய வலியாக கூட இருக்கலாம். அது சிலருக்கு கொஞ்சம் தீவிரமான வலியாக இருக்கும். அந்த வலியிலையும் இருக்கும். சில பெண்களுக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய்க்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி இருந்து வலி ஆரம்பிக்கும். அடினோமயோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த நிலையிலையும் மாதவிடாயை ஒட்டியும் அதற்கு ஒரு 5-6 நாட்கள் முன்னிருந்தே அந்த வலியாக இருக்கும். அதனால் வயிற்று வலி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நாம் எந்த வயதை ஒட்டியிருக்கோம், நமக்கான பின்னணி நோய் காரணம் என்ன இருக்குது, நம்ம என்ன வேலை செய்துட்டு வந்திருக்கோம், என்ன சாப்பிட்டதுக்கப்புறம் வந்தது அப்படிங்கிறத பொறுத்து அந்த வலிக்கு காரணத்தை சரியாக தெரிந்து கொள்ளணும். மருத்துவருக்கு தெளிவாக நம்ம இன்னென்ன செஞ்சேன், இன்னது சாப்பிட்டேன், எனக்கு பின்னாடி இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது தான் அவரும் அதை உணர்ந்து சரியான நோய் காரணத்தை துல்லியமாக முதல் தடவையிலேயே கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி குடல் புண் வயிற்று புண்லாம் இல்லாமல் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா ஈரல் பகுதியில் வரக்கூடிய ஒரு ஷார்ப்பான பெயின் பித்தப்பை கல்லுனாலே ஏற்படும். பித்தப்பை கற்கள் சரியாக நம்ம விலா எலும்புக்கு கீழே வலது விலா எலும்புக்கு கீழே முட்டுவது போல் ஒரு வலியும் முதுகு பகுதியில் ஒரு வலியும் ஏற்படும். அதை மர்ஃபி சிண்ட்ரோம்னே சொல்லுவாங்க. அந்த மர்ஃபி சைன் இருக்குது அப்படின்னா அவருக்கு பித்தப்பையினுடைய கல் இருந்து பித்தப்பை கொஞ்சம் வீக்கமுற்று தட்டுகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி இருந்தால் பித்தப்பை கல்லாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு காரணம் என்ன அப்படின்னா சீரணம் சரியாக இல்லை, மலம் நிறம் மாறி இருக்குது, அப்புறம் வயிற்று வலியினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்குது. இந்த காரணங்கள் எதுவும் இல்லைன்னா சில நேரங்களினுடைய கணையத்தினுடைய தலைப்பகுதி பேங்க்ரியாஸினுடைய ஹெட்டில் இன்ஃப்ளேம் ஆகிருந்தாலும் பேங்க்ரியாட்டிக் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. எப்படி பித்தக்கல் இருக்கோ அதே மாதிரி கணையத்தினுடைய நாளத்துலேயும் கல் வரலாம். அந்த கற்கள்னாலேயோ கூட அந்த வலி வரலாம். ஸோ வலிக்கு பின்னாடி பல மருத்துவ காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறது தான் முதல் விஷயம். இதெல்லாம் தாண்டி அஜீரணத்தினால வாயுவினால கூடிய வலியும் மிக அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல நல்ல ஜீரணத்துக்கு நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும். நம்ம ரொம்ப எண்ணெய் பலகாரம் எடுக்காமல் இருக்கிறது, காரமான உணவுகளை தவிர்க்கிறது, செரிப்பதற்கு தாமதப்படுகிற இந்த ரொம்ப பரோட்டா எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் எல்லாரும் வாரத்துக்கு 2 நாள் சுக்கு தனியாக போட்டு கொத்தமல்லி விதை போட்டு கஷாயம் நல்லா பனவெல்லம் போட்டு, அந்த காலத்துலலாம் சுக்கு தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கு நிறைய தொலைச்சிட்டோம். வாரத்துக்கு 2 நாள் வீட்டில் எல்லாருமே சுக்கு கொத்தமல்லி போட்டு அந்த கஷாயம் எடுத்துக்கொள்கிறது இதை ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். மலம் தினசரி காலையில் தடங்கலின்றி கழிய வேண்டும். மலச்சிக்கல் தான் இந்த பல வயிற்று பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம். அப்போ மலம் நல்லா கழிகிற மாதிரி இரவில் கொஞ்சம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க கடுக்காய் பொடியை இரவில் எடுத்துக்கொள்கிறது. ஓம கஷாயம் ரொம்ப வலிச்சு மோஷன் போகிற மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஓம கஷாயம் வாரத்துக்கு 2 நாள் ஓமத்தை நல்லா கருக்க வறுத்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த ஓம கஷாயம் எடுத்துக்கொள்கிறது. வயிற்று புண்கள்னால் வரக்கூடிய வலி இருக்கிறவங்களுக்கு பிரண்ட துவையல் எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம பழக்கத்தில் கொண்டு வரணும். வயிற்று புண்களால் அடிக்கடி வலி வரக்கூடியவங்க மாலை நேரத்திலையோ இல்லைன்னா காலையில் முதல்ல உணவுக்கு முன்னாடியோ ஒரு வாழைப்பழம் நல்ல கனிந்த வாழைப்பழம் சாப்பிட்றது, பகல் பொழுதில் 11 மணி 11:30 மணி போல் மோர் எடுத்துக்கொள்கிறது. இது எல்லாமே வயிற்று புண்கள் வராமல் இருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நடைமுறை வழிகள். இதை தாண்டி சரியான குறித்த நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்கிறதும் இந்த வயிற்று புண்கள் குடல் புண்கள் சார்ந்து வலி வராமல் எடுத்துக்கொள்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மாதவிடாய் சமயத்தில் உள்ள வலி, சூதக பையில் வரக்கூடிய அந்த நோய்கள்னால் வர வலிக்கு சோற்றுக்கற்றாழை மிகச்சிறந்தது. வயிற்று புண்களையும் அந்த சோத்துக்கற்றாழை சரியாக்கும். இந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய டிஸ்பனோரிக் பெயினுக்கும் சோற்றுக்கற்றாழை சரியாக்கும். ஸோ உணவில் இந்த கற்றாழை சாராக எடுக்கலாம், இப்போ கற்றாழை ஜூஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். உடல் சூடுனால பித்தத்தினால வரக்கூடிய வயிற்று வலிக்கு வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் இதெல்லாம் கூட்டாக செய்து சாப்பிட்டாலும் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்ன காரணம் இருக்கிறதோ அதற்கு பின்னணியில் ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அலட்சியமாக இருந்துட்டு பின்காலத்தில் வேறு ஏதாவது பெரிய கட்டிகள் நோய்கள் இருந்துடக்கூடாதுங்கிறதுனால தொடர்ந்து வயிற்று வலி வந்ததுன்னா தேவைப்பட்டானா அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்துக்கிறது. அதை குடும்ப மருத்துவரிடம் ஆலோசித்து அவர்களுடைய ஆலோசனைப்படி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வயிற்று வலிங்கிறது ரொம்ப சாதாரணமாகவும் இருக்கலாம், பின்னணியில் பெரும் நோய் காரணங்களாகவும் இருக்கலாம். அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அச்சப்படவும் வேண்டியதில்லை.